மேச ராசிக்கு தொழில் அப்படின்னாலே இந்த ராசி என்ன தான் வேலைக்கு போனாலும் சைடில் தொழிலோட அனுபவம், குலத்தொழிலாக இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ராசிங்க. அதாவது பல வித்தைகளை கற்றவர் இந்த மேச ராசி. ஏன்னா இங்கே தான் சூரியன் உச்சமாக இருக்குது, பல நட்சத்திரம், கேதுன்னு ஒரு அதான் மைண்டில் அவ்வளோ சிந்தனைகள் இருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு வரப்பார். ஜூனுக்கு மேலே குரு விருத்தி பண்ணுறார். 10ஆம் இடம்ங்கிறது முதல் தொழில் சொல்லுவோம், 12ஆம் இடம் 2வது தொழில். காலபுருஷனுக்கு ஆல்ரெடியே 10ஆம் அதிபதி அவரே 11ஆம் அதிபதி 12 இருக்கார். தொழிலை விருத்தி பண்ண இயற்கையாக அமைகின்றன. அது உருவாக்கும் போது சார் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வச்சேன், இன்னொரு பிரான்ச்சு வைக்கலாமா, இப்படி ஒரு சிலர் சார் தொழில் நஷ்டமாகவே இருக்குது, நான் தொழிலை விட்டுட்டு வேறு மாறலாமான்றவங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடச்சி, புது ஒரு இன்வெஸ்டர் மாதிரி எதாவது கிடச்சி ஒரு ஐடியா அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சுவார். பொதுவாக இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா சூட்சமம். மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. இதுக்கு அனைத்துக்கும் நீங்கள் ராகுவதம் சொல்லணும். ஏன்னா ராகு பகவான் 11ல் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துக்கிட்டு இருக்கார், வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கார். 7ரை சனியில் நீங்கள் பண்ண வேணான்னு விட்டிங்கன்னா இன்னும் 5 வருஷம் பண்ணவே முடியாது. அப்போ 7ரை சனி இருந்தாலும் அடுத்த ஜென்ம சனி சொல்லிடுவாங்க. பயப்படாமல் துணிந்து செயல்படுங்க. துணிஞ்சு செய்கிற ராசி தானே அது.